ஜனவரி 9 கடலூர் மாநாட்டில் அறிவிக்கப்படும். அது ஒண்ணுதான் என்னோட பதில். நாங்க சொல்லாததெல்லாம் நான் சொன்னதா பத்திரிகையாளர்கள் போடுறீங்க. அது கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். நான் என்ன சொல்றனோ அதை நீங்க போடணும் அப்படின்னு பிரஸ் எங்க கேள்வி கேள்வி. நாங்க சொல்லாத ஒண்ணு நான் சொன்ன மாதிரி போடுறது, திருச்சி போடுறது, அது நான் அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அது தவறான ஒரு விஷயமாக அது ஸ்ப்ரெட் ஆகுது. நாங்க என்ன பேட்டி கொடுக்குறோம், நாங்க என்ன சொல்றோமோ அதை பிரசுரம் பண்ணுங்க. அதை விட்டு நாங்க சொல்லாததை எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் நீங்களே போட்டு எக்ஸ்ட்ராவா சொல்றது தப்பு. ஏன்னா ஒரு லீடராக நாங்க என்ன சொல்றோமோ அதுதான் மக்கள் கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். நாங்க சொல்லாதது நாங்க எங்க கட்சி நிர்வாகி கிட்ட பேசுறதெல்லாம் நீங்க டெலிகாஸ்ட்ல நான் சொன்ன மாதிரி சொல்றது மிக மிக கண்டனத்துக்குரிய விஷயம். அண்ணனை பத்தி எடப்பாடியாரை பத்தி நான் சொன்னதாக மிக தவறான ஒரு செய்தி தொலைக்காட்சிகளை பரவுது. அது தவறான ஒரு விஷயம். எங்க கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் கலந்துரையாடுவோம். அப்போ அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அப்போ பேசப்பட்டதுதான். உடனே என்ன சொல்றீங்க, முதுகுல குத்திட்டாரு அப்படின்னு நான் சொன்னதாக முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயத்த மக்களிடையே பரப்பின. நிச்சயமாக அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்க சொல்லாத ஒரு விஷயத்த நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லக்கூடாது. அந்த வார்த்தை என் வாயில வரவே வராது. நான் இது வரைக்கும் பேசினது கூட கிடையாது. எங்க கட்சி நிர்வாகின்னா நாங்க எது வேணாலும் ஆலோசனை பண்ணுவோம். அதெல்லாம் பிரஸ்ட சொல்ல முடியும். பிரஸ்ட நான் என்ன பேட்டி கொடுக்கிறேனோ அதை தான் நீங்க போடணும். அதை தவிர மாற்றி மாற்றி திருச்சி நீங்க உங்க சுயலாபத்திற்கெல்லாம் நீங்க அதை யூஸ் பண்ணீங்கன்னா பத்திரிகையாளர்கிட்ட இன்னைக்கு நான் மேல்மருவத்துல அம்மன் முன்னாடி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்கிட்ட பிரஸ் மீட்டுக்கு வராதிங்க. இனிமேல் நான் அவ்வளவு தூரம் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்றேன். எந்த ஆளு டெய்லி உங்களை கூப்பிட்டு பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க. தமிழ்நாடு முழுக்க போகின்ற அனைத்து இடத்திலும் அனைத்து பிரஸையும் நான் டெய்லி சந்திச்சு. அப்படி இருக்கிறப்ப நான் சொல்லாத ஒரு விஷயத்தை பதிவு செய்த அனைத்து ஊடகங்களுக்கும் தேமுதிக சார்பாக என் சார்பாக என் கண்டனங்களை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். எடப்பாடியாரை பற்றி அப்படி சொல்லவே கிடையாது. இது தவறான ஒரு விஷயம். எங்க கட்சி கலந்த ஆலோசனையில் நாங்க என்ன பேசுறோமோ அதை நீங்க திருச்சி போட்டீங்கன்னா அதுக்கு நாங்க காரணம் இல்லை என்பதை இந்த பிரஸ் மீட்ல மேல்மருவத்தூர்ல இதை நான் பதிய வைக்கிறேன். நான் ஒவ்வொரு பிரஸ் மீட்ல சொல்றதுதான் நீங்க மறுபடியும் கேட்ட கேள்விதான் கேக்குறீங்க. சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குன்னா எல்லா இடத்துக்கும் நாங்க சொல்றோம். பட் அதுக்கு தீர்வு காண வேண்டியது யார்? தமிழக அரசு தான் தீர்வு காணணும். இன்னைக்கு கொள்ளை என்பது சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. இது தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேமுதிக.